ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஆப்பிள் சாப்பிட்ருக்கோம். ஆப்பிளில் நிறைய சத்து இருக்குன்னு வந்து தெரியும். ஆனால் அந்த ஆப்பிள் மரம் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்ததில்ல. அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்து ஆப்பிள் பிக்கிங்கு கியூரியஸோடு வந்து கிளம்பிட்டோம். ஆப்பிள் பிக்கிங்கோட என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா அவங்க பிக் பண்ண வெரைட்டிஸான ஆப்பிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. வேணால் நம்ம அதை வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்மளே போய் பிக் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் மேக் பண்ண ப்ராடக்ட்ஸு வந்து வச்சுருந்தாங்க. நமக்கு வேணும்னா அதுவும் கூட வாங்கிக்கலாம். அதை முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பிக்கிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு க்யூ வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த க்யூவில் போய் நானும் என் பையனும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து பிக்கிங்காக வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டேமேனு, ஃப்யூஜி, கிரானி ஸ்மித் இது மாதிரி வந்து ஆப்பிள்ஸ் வந்து இருந்துச்சு. ஃப்யூஜி, கிரானி ஸ்மித் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்யூஜி வந்து ஸ்வீட்டாகவும், கிரானி ஸ்மித் வந்து புளிப்பாக இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் இது மாதிரி வந்து பேக் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மீடியம் சைஸ் பேக் வந்து எடுத்துகிட்டு பிக்கிங்காக வந்து கிளம்பிட்டோம். என் பையன் ரொம்ப வேகமாக வந்து க்யூரியஸோடு வந்து ஓடிட்டு இருந்தான். நாங்கள் போகிறப்ப சைடில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹேர் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்லேயும் வந்து ஆப்பிள் பிக் பண்ணுற பிளேஸ் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து நடந்து போகிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு நடந்து மேலே போனோம். மேலே போயிட்டு அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சுற்றியும் பார்த்தா ஆப்பிள் தோட்டம் இப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நானும் என் பையனும் ஆப்பிள் மரம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து போக ஆரம்பித்தோம். ஃப்யூஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நோக்கி வந்து போயிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தோன்னா ஆப்பிள் மரத்தை பார்த்தோன்னே ஆப்பிள் மரத்தில் இருக்கிற ஆப்பிளை விட வந்து கீழே இருக்கிற ஆப்பிள் வந்து ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அதை பார்த்து நாங்களே என்னடா இவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து கீழே கொட்டி கிடக்குன்னு வந்து பார்த்தோம். இந்த கொட்டி கிடக்கிற ஆப்பிள்லாம் வந்து வேஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஆப்பிள் பார்னுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. கடைசியாக ஒரு ஆப்பிளை வந்து பொறிச்சு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பொறித்தேன். நான் பொறிச்ச உடனே என் பையன் வந்து நானும் தான் பொறிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு ஆப்பிள் வந்து பொறிச்சான். அவன் பறிக்கிறப்ப வந்து ஆப்பிள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இன்னொரு ஆப்பிள் வந்து ரொம்ப கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் பையனும் சரி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஆப்பிளை விட வந்து இந்த ஆப்பிள் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் கூட வந்து இருந்துச்சு. ஃப்யூஜி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பொறிச்சு ஒரு 2 ஆப்பிள் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கே வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே ஆப்பிள் மரம் வந்து இவ்வளோ வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வந்து அங்கே போய் பார்த்த பின்னாடி தான் வந்து எங்களுக்கே வந்து தெரிஞ்சிச்சு. ஃப்யூஜி பறித்தோடனே கிரானி ஸ்மித்தும் கொஞ்சம் பறிச்சுட்டு அந்த பேக்கை வந்து ஃபில் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோடனே வந்து நாங்கள் அக்டோபர் மாதத்தில் வந்து போயிருந்தோம். அதனால் பம்கின்ஸ் வந்து அங்கே நிறைய வந்து வச்சுருந்தாங்க. தன் ஆப்பிளில் வந்து கேட்ரப்பில் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் போய் என் பையன் வந்து தலையை விட்டுட்டு நான் கேட்ரப்பில் மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்டுட்டு இருந்தான். ஆப்பிள் இருக்க கேட்ரப்பில் நான் தான் அப்படின்னு வேற வந்து சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அங்கங்கே ஓடிட்டு எந்த பம்கின் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து வெயிட்டாக இருக்குதுன்னு வந்து தூக்கி வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். எங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த நாங்கள் ஆப்பிள் மரத்துலேயே வந்து இன்றைக்கி ஆப்பிள் வந்து பறித்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.